எருசலேமின் அழிவு. நீ கோதுமையையும் வாற்கோதுமையையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படிக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியின் 6 ஒரு பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வாற்கோதுமை அடையைப் போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தாமாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வறட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள். எருசலேமின் அழிவை எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவதும் எரேமியா எருசலேமின் அழிவுக்காக புலம்புவதும் ஒன்றுபோல் இருக்கிறது. திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவியைப் போல் குரூரமாய் இருக்கிறாளே. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. புலம்பல் 4:3-4. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. புலம்பல் 4:10. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எருசலேமின் அழிவை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளத்தின் மூலமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய மனதிலே எருசலேமை பற்றிய அழிவின் செய்தி ஆழமாய் பதிய வேண்டும். எசேக்கியேல் 390 நாட்கள் வரைக்கும் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்திருக்கிறார். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக 390 நாட்களுக்கு முற்றுகை போடுவார்கள். முற்றுகை காலத்தில் எருசலேம் நகரத்திற்குள் இருக்கிறவர்களுக்கு வேதனைகளும் துன்பங்களும் வரும். பஞ்சம் உண்டாகும். புசிப்பதற்கு போஜனமும் குடிப்பதற்கு தண்ணீரும் இருக்காது. அவர்களால் சுத்தமான வஸ்திரங்களை அணிந்து கொள்ள முடியாது. அப்பம் சுடுவதற்கு விறகு கூட இருக்காது. எருசலேம் நகரத்திற்குள்ளே சகலமும் குறைவுபடும். எருசலேமுக்கு வரப்போகும் பஞ்சத்தையும் அப்பத்தின் குறைவையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு எசேக்கியேல் அடையாளங்கள் மூலமாக சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேலிடம், நீ கோதுமையையும் வாற்கோதுமையையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக என்று சொல்லுகிறார். யூதர்கள் மத்தியிலே இதுபோன்ற தானியங்களை குதிரைகளுக்கு புசிக்க கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட அப்பங்களை நாய்களுக்கு உணவாக போடுவார்கள். கர்த்தர் எசேக்கியேலை புசிக்குமாறு சொல்லுகிற அப்பம் யூதா தேசத்திலே பிச்சைக்காரர்கள் புசிக்கும் அப்பமாகும். பிச்சைக்காரர்களுடைய கந்தல் பைகளில் இப்படிப்பட்ட அப்பங்கள் இருக்கும். கர்த்தரோ எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட அப்பத்தையே புசிக்க கொடுக்கிறார். அப்பம் சாதாரணமானதாக இருந்தாலும் கர்த்தர் அதையும் எசேக்கியேலுக்கு தாராளமாக கொடுக்கவில்லை. எசேக்கியேல் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அப்பம் புசிக்க கூடாது. தண்ணீரை கூட கொஞ்சமாக குடிக்க வேண்டும்.
கர்த்தர் எசேக்கியேலிடம், நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாய் இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 6 ஒரு பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக என்று சொல்லுகிறார். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகை போடும்போது நகரத்திற்குள்ளே பஞ்சம் உண்டாகும். அப்பமும் தண்ணீரும் அங்கே குறைவுபடும். எசேக்கியேல் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார். பாபிலோனில் அப்பத்திற்கு குறைவில்லை. அங்கே அவருக்கு போதுமான அளவு அப்பம் கிடைக்கிறது. அவர் அங்கே திருப்தியாய் புசிக்கிறார். எசேக்கியேல் குறைந்த அளவு அப்பத்தை புசிப்பதும் குறைந்த அளவு தண்ணீரை குடிப்பதும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு ஓர் அடையாளமாக இருக்கிறது. எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு சகலமும் குறைவுபடும் என்பதை எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இவ்வளவு குறைவாக சாப்பிட்டால் மனுஷரால் ஆரோக்கியமாகவோ தெம்பாகவோ இருக்க முடியாது. ஜீவன் செத்து போகாமல் இருக்கும், ஆனால் சரீரத்தில் பலன் இருக்காது. எருசலேம் நகரத்திலே அப்பங்களை சுடுவதற்கு விறகு இருக்காது. எசேக்கியேல் தான் சாப்பிடும் அப்பத்தை எப்படி சுட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டம் துர்நாற்றம் வீசும். அந்த கஷ்டத்தினால் வரட்டியை செய்து அந்த வரட்டிகளால் அப்பத்தை சுடுவது என்பது இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தீட்டானது. அது அவர்களுக்கு அருவருப்பானது. பாபிலோன் தேசத்தில் ஏராளமான விறகுகள் இருந்தாலும் எசேக்கியேல் தன்னுடைய அப்பத்தை சுடுவதற்கு அந்த விறகுகளை பயன்படுத்தக்கூடாது. அவர் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அப்பம் சுட வேண்டும். அதையும் ஒருவருக்கும் தெரியாமல் மறைவாக சுடக்கூடாது. அந்த அப்பத்தை இஸ்ரவேலத்தாரின் கண்களுக்கு முன்பாக சுட வேண்டும். எசேக்கியேல் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டியால் வார்கோதுமை அடையை போல் சுட்டு சாப்பிட வேண்டும். எசேக்கியேல் இந்த அடையை சுடும்போது அதை இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் பார்க்க வேண்டும். யூதா தேசத்திலே இதுவரையிலும் யாரும் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டியால் உணவு பதார்த்தங்களை சுட்டு சாப்பிட்டதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தங்களுக்கு வரப்போகும் பேரழிவை உணர்ந்து கொள்வார்கள். எருசலேம் நகரத்திலே கொடிய பஞ்சம் உண்டாகும் போது புசிப்பதற்கு போஜனம் இருக்காது. புசிக்கும் போஜனமும் சுத்தமாய் இருக்காது. கர்த்தர் வார்கோதுமை அடையை எப்படி சுட வேண்டும் என்று எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். அதை கேட்கும் போதே எசேக்கியேலுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. யூத மார்க்கத்தில் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டம் ஒரு தீட்டான பொருளாக எண்ணப்படுகிறது. எருசலேம் நகரம் அழிந்து போகும். கல்தையர்கள் எருசலேமை முற்றுகை போடுவார்கள். யூதர்கள் அந்நிய தேசங்களுக்கு சிதறி போவார்கள். அங்கே அவர்களுக்கு சுத்தமான போஜனம் கிடைக்காது. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியதினால் அவர்களுக்கு மிகுந்த வேதனையும் பாடுகளும் பஞ்சமும் பட்டினியும் உண்டாகும். எசேக்கியேல் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அப்பத்தை சுட்டு அதை வார்கோதுமை அடையை போல சாப்பிட வேண்டும். அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்களில் இருந்து கழிந்த மனித கஷ்டங்களை அவர்கள் குழி தோண்டி அதிலே புதைத்து விட வேண்டும். இது மோசேயின் பிரமாணம். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கு இருந்து உன்னில் இருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உபாகமம் 23:13-14. எசேக்கியேல் தன்னுடைய அப்பத்தை சுடும்போது அவரே பல இடங்களுக்கும் போய் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தை சேகரிக்க வேண்டும். அதை வைத்து வரட்டிகளை சுட வேண்டும். அந்த வரட்டிகளால் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய கண்களுக்கு முன்பாக தனக்கு அப்பத்தை சுட வேண்டும். அதை வார்கோதுமையை அடையை போல சாப்பிட வேண்டும். கர்த்தர் தனக்கு சொன்னதை நினைத்து பார்க்கும்போது எசேக்கியேலுக்கு அருவருப்பாய் இருக்கிறது.
அப்பொழுது எசேக்கியேல், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதுமில்லை என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். மனுஷருடைய பாவங்களினால் அவர்களுடைய ஆத்துமா தீட்டுப்படும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் ஆத்துமாவை சுத்தமாக வைத்திருப்பார்கள். நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருந்தால் கர்த்தர் அனுமதிப்பதை நாம் புசிக்கலாம். எதையும் அருவருத்து விலக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் பல சமயங்களில் நம்முடைய மனச்சாட்சி காரணமில்லாமல் பயப்படுகிறது. நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரமே இருக்க வேண்டும். பாவத்தை குறித்த அருவருப்பு மாத்திரமே காணப்பட வேண்டும். கர்த்தர் அனுமதிக்கிற போஜனங்களை நாம் தாராளமாக புசிக்கலாம். அதிலே தீட்டு எதுவும் இல்லை. அதை அருவருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எசேக்கியேலுக்கு இந்த உபதேசம் சொல்லப்படவில்லை. அவர் யூத மார்க்கத்தின் பாரம்பரியங்களுக்கும் மோசையின் பிரமாணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளையை கேட்டு எசேக்கியேலின் இருதயம் வேதனைப்படுகிறது. அவருடைய மனச்சாட்சி தீட்டுப்பட்டது போல இருக்கிறது. கர்த்தரோ தமது கிருபையினால் அவருடைய இருதயத்தின் வேதனைகளை பார்க்கிறார். கர்த்தர் முதலாவதாக சொன்ன தமது கட்டளையை சிறிது மாற்றி இப்போது எசேக்கியேலுக்கு புதிய கட்டளையை கொடுக்கிறார். பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு புதிய கட்டளையை கொடுக்கிறார். மனுஷ கஷ்டத்தின் வரட்டியை விட மாட்டுச்சாணி வரட்டி எசேக்கியேலுக்கு சற்று ஆறுதலை தருகிறது. எசேக்கியேல் அளவாய் சாப்பிடுவதும் அளவாய் தண்ணீரை குடிப்பதும் அதை மாட்டுச்சாணி வரட்டியினால் சுட்டு வாற்கோதுமையை அடைய போல் சாப்பிடுவதும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் இதற்கான விளக்கத்தையும் எசேக்கியேலுக்கு தெளிவுபடுத்துகிறார். மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோட குடிப்பார்கள் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு இந்த அடையாளத்தின் பொருளை விளக்குகிறார். அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் எருசலேம் நகரத்திலேயே தங்கியிருக்கிற யூதர்களுக்கு சகலமும் குறைவுபடும். அவர்களுக்கு போதுமான அப்பம் இருக்காது. அவர்கள் பசியாலும் பட்டினியாலும் வேதனைப்படுவார்கள். எருசலேமை முற்றுகை இடுகிறவர்கள் நகரத்துக்குள்ளே எந்த பொருளும் போகாதவாறு தடுத்து நிறுத்தி விடுவார்கள். கர்த்தர் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுகிறார். இதனால் எருசலேமிலே கொடிய பஞ்சம் உண்டாகும். திரளான ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் செத்துப் போவார்கள். அவர்கள் தங்களுடைய மரணத்தை உணருவார்கள். பட்டயத்தால் செத்து போகிறவர்கள் உடனே செத்து போவார்கள். பஞ்சத்தாலும் பட்டினியாலும் செத்து போகிறவர்களோ கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் செத்து போவார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் வேதனையை அனுபவிப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களின் நிமித்தமாகவே அவர்களுக்கு இவ்வளவு வேதனைகள் உண்டாயிற்று. அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்தார்கள். தாங்கள் செய்த அக்கிரமங்களுக்கு இப்போது தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அவர் தம்முடைய நீதியினால் நமக்கு அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுகிறார். நமக்கு புசிக்க அப்பம் இருக்காது. சகலமும் குறைவுபடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்கள் தங்கள் மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்பார்கள். நம்முடைய பேராசைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் நம்மை அக்கிரமம் செய்ய தூண்டுகிறது. நம்முடைய அக்கிரமங்களுக்கு நம்முடைய இச்சைகளே போஜனமாகவும் வரட்டிகளாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சகல காரியங்களையும் முறித்து போடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி விடுகிறார். அவர்கள் தங்கள் அப்பத்தை புறஜாதிகளுக்குள்ளே தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இஸ்ரவேல் வம்சத்தார் புறஜாதி ஜனங்களோடு போஜன விஷயங்களில் சம்பந்தம் கலப்பதில்லை. யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் அவர்கள் புறஜாதியார் கைகளால் பண்ணப்பட்ட போஜனங்களை புசிப்பதில்லை. புறஜாதியாரின் போஜனம் யூதர்களுக்கு தீட்டுள்ளதாக கருதப்பட்டது. இஸ்ரவேல் வம்சத்தார் புறஜாதிகளுக்குள்ளே துரத்தப்பட்ட போது அவர்களுக்கு போஜனம் கிடைக்கவில்லை. புறஜாதியாரின் கைகளால் பண்ணப்பட்ட போஜனம் மாத்திரமே ஓரளவு கிடைக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரும் பசியாலும் பட்டினியாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புறஜாதியாரின் போஜனத்தை தவிர வேறு போஜனம் எதுவும் கிடைக்கவில்லை. யூதர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய பசியையும் பட்டினியையும் போக்கிக் கொள்ள புறஜாதிகளுக்குள்ளே தங்களுடைய அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் விரும்பியதை அவர்களால் சாப்பிட முடியவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் அந்நிய தேசத்து அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். தங்கள் எஜமான்கள் தங்களுக்கு கொடுப்பதை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். யூதர்கள் தங்கள் தேசத்தில் இருந்தபோது தங்கள் கைகளால் தொடாததை கூட இப்போது அந்நிய தேசத்து சிறையிருப்பிலே புசிக்கிறார்கள். தாங்கள் புசிப்பது தீட்டானது என்று தெரிந்திருந்தும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வேறு வழி இல்லை. கர்த்தர் யூதர்களை போஷிக்க மறுத்து விடுகிறார். எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுகிறார்கள். தீட்டான அப்பங்கள் கூட அவர்களுக்கு தாராளமாய் கிடைக்கவில்லை. அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிடுகிறார்கள். தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோட குடிக்கிறார்கள். அப்பங்கள் பொதுவாக கோதுமையாலும் வார்கோதுமையாலும் சுடப்படும். ஆனால் இங்கு எசேக்கியேல் கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் தனக்கு அப்பம் சுடுகிறார். இது மிகுந்த பஞ்சத்தை விளக்குகிறது. இந்த தானியங்களும் தாராளமாக கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவின் பிரகாரமாகவே கொடுக்கப்படும். 390 நாட்களும் எசேக்கியேல் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட வேண்டும். தண்ணீரையும் அளவாக பருக வேண்டும். இந்த அப்பமும் மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகளால் சுடப்பட்டது. ஆகையினால் அது தீட்டுள்ளதாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியார் மத்தியில் தீட்டுள்ள அப்பத்தை போஜனம் பண்ணுவார்கள். அதுவும் அவர்களுக்கு தாராளமாக கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட நிறைய அளவு மட்டுமே அவர்களுக்கு தீட்டான அப்பம் கொடுக்கப்படும். பொதுவாக அப்பம் சுடுவதற்கு மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. மாட்டின் சாணியின் வறட்டியையே பயன்படுத்துவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்தை ஏற்று கர்த்தர் அவருக்கு மனுஷ கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக மாட்டுச்சாணி வறட்டியை கட்டளையிடுகிறார். யூதர்கள் தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியார் மேலே யூதர்கள் துரத்தப்படுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு நல்ல போஜனம் கிடைக்காது. தீட்டுள்ள அப்பமே கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமற் போனதினால் யூதர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இதுபோல வருகிறது. கர்த்தர் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறார். எருசலேம் நகரம் சத்துருக்களால் முற்றுகை போடப்படும். எருசலேமில் போதுமான அளவு அப்பமும் தண்ணீரும் இராது. நகரத்திற்குள் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறையின்படி அப்பத்தை புசித்து தண்ணீரை குடிப்பார்கள். தங்கள் அக்கிரமத்தில் வாடிப்போவார்கள். அவர்களால் சமாதானத்தோடு தண்ணீர் குடிக்க முடியாது. திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். முற்றுகை காலத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்கும். அக்காலத்தில் சில பெற்றோர் பிள்ளைகளை தின்பார்கள். பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள்.